ஹலோ யங்மைன்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் மெட்டீரியல் அப்படிங்கிற சாப்டரில் ஷார்ட் ஆன்சர்ஸில் 17th ஒன் பார்க்குறோம். இது வரைக்கும் 1 to 16 ஆல்ரெடி இதே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மித்த சாப்டர்ஸ் வந்து ஹெல்த் எஜுகேஷன் அப்படிங்கிற சேனலில் போட்டிருக்கோம். ஸோ காஸ்ட் அக்கௌண்ட்ஸு வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஹெல்த் எஜுகேஷன் ப்ளஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். From the following details, prepare the store's ledger account by adopting FIFO method. So first in first out method வச்சு நம்மளுக்கு எப்படி போடுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு few transactions. December 1st opening stock 1000 units at ₹2 each. Next வந்து December 3 purchase 800 units at ₹2.10 each, 10 each. December 5 issued 1200 units. December 12 purchase 1600 units at ₹2.10 each. ஸோ இப்படி இருக்கும்போது க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். உங்களுக்கு இந்த சின்ன கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய 10 டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்தாலும் இதே மாதிரி தான். ஒரு சின்ன சின்ன சம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா பெரிய சம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சம்மை போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணதை ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அதுதான் ஃபஸ்ட் கான்செப்ட். இப்போ வந்து எக்ஸைஸ் 17 மெட்டீரியல் ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட்டில் FIFO மெத்தடில் போடுறோம். FIFO மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ இது நேம்லேயே தெரியுது பாருங்கள், ஃபஸ்ட்டு இன் ஆகிறது. எந்த பொருள் ஃபஸ்ட்டு உள்ளே வருதோ அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியே அனுப்புகிறோம். ஸ்டோர்லேருந்து ப்ரொடக்ஷனுக்கு அனுப்புகிறோம். அதுதான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஓகேவா? ஸோ டேட்டு, பர்டிகுலர்ஸு, ரெசிப்ட், இஷ்யூஸு, பேலன்ஸ். அதில் வந்து தனியாக குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி வந்துச்சு, எவ்வளோ அதோட ரேட்டு, அதோட அமௌண்ட். ஏன்னா ஒவ்வொரு டைம் வாங்குறப்போ நம்மளுக்கு ரேட்டு வேரி ஆகும். ஸோ அதனால் இஷ்யூஸ் அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ ரேட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டில் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது. இதுன்னா ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பேலன்ஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சால் தான் போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, December 1 ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. எவ்வளோங்க, 1000 யூனிட்ஸ் அட் ₹2 ஈச். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை போட்டுடலாம். ஸோ December 1. ஓகேவா? ஸோ பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் ஆல்ரெடி நம்ம கம்பெனியில் இருக்கிறது இல்லையா? ஸோ எவ்வளோங்க, 1000 யூனிட்ஸ் இருக்கா? 1000 யூனிட்ஸு, ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் என்னங்க, ₹2. அப்போது 2000 வேல்யூவான குட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் வராமல் இருக்கிறதுக்காக லைனாக ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம். உள்ளவே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, December 3 ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதை எடுத்து எழுதிக்கலாமா? December 3. ஓகேவா? ஸோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் எவ்வளோக்கு பண்ணியிருக்கேங்க, 800 யூனிட்ஸ் பண்ணியிருக்கோம். பெர் யூனிட்டோட ப்ரைஸ் என்னங்க, ₹210 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூசிஷன் நம்பர், QR நம்பர் அப்படின்னு போடுவோம். ஸோ அந்த நம்பர் வந்து நம்ம போடணும், GN நம்பர், ஜென்ரல் ரிக்யூசேஷன் நம்பர். ஓகேவா? பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேங்க, 800 யூனிட்ஸ் பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு உள்ள ரிசிப்ட் வரும். எவ்வளோங்க, 210. ரேட் வந்து 210. அப்போ அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 × 210. ஸோ 680 ஓகேவா? ஸோ இஷ்யூஸ் இப்போ எதுவும் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குங்க, 1000 யூனிட்ஸ் இருக்குது. அதோட ப்ரைஸ் ₹2. ஸோ டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2000. இப்போ எவ்வளோ குட்ஸ் உள்ளே வந்திருக்குதுங்க, 800 குவான்டிட்டி உள்ளே வந்திருக்கு. அதோட ப்ரைஸ் வந்து 210, 1680. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு என்னங்க, ஃபஸ்ட்டு வந்தது இதுதான். இதை வெளியே அனுப்பு. இதில் 10 அப்படிங்கிறப்ப தான் இங்கே கை வைக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இதுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கிறக்காக நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுட்டு ஓகேவா? இப்போ தேர்டு முடிச்சிட்டோம்.
ஸோ அடுத்தது வந்து 5th ஒன் இஷ்யூ பண்ணுறோம் 1200 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 5th இஷ்யூ அப்படிங்கிறப்போ எம்ஆர் நம்பர். ஓகேவா? ஸோ இஷ்யூ எவ்வளோ கேட்டிருக்காங்க? 1200 யூனிட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஃபஸ்ட்டு இங்கே பண்ணோம், ஃபஸ்ட் எது இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ 1000 ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? 1000 யூனிட்ஸ், அதோட ப்ரைஸ் என்னங்க? 2 rupees. அப்போ 2000. இப்போ பத்தலை. அப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள்? செகண்டில் இருக்கிறது, இது ஃபஸ்ட் இருக்கிறது, இது செகண்ட் இருக்குது. அப்போ செகண்டில் இருக்கிறது எடுக்கணும். செகண்டில் இருக்கிறது எவ்வளோ எடுத்தால் போதுங்க? 200 எடுத்தால் போதும். நம்மளுக்கு தேவையானது வந்து அதோட ப்ரைஸ் வந்து 210. 200 into 2.10 420. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்குதுங்க? இப்போ ஃபஸ்ட்டாக என்ன இருக்குது? செகண்ட் இருக்கிறது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக இருக்குது. எவ்வளவு இருக்குது? 600 இருக்குமா? 600 210 600 into 210 இப்போ 1260 வேல்யூவான கூட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது கையில். அடுத்தது ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் இப்போ போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்குது, அதுக்காக தான் இப்போ போடுறோம். அடுத்தது பர்ச்சேஸ் இருக்குது. இப்போ 12th ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஜிஆர்என் நம்பர் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேங்க? 1600 யூனிட் பண்ணியிருக்கோம். பெர் யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 210. ஓகேவா? இப்போ 1600 into 210 3360. இஷ்யூஸில் எதுவும் இல்லை. இப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க? இதுதான் இருக்குது. இப்போ செகண்டுன்னு வேணால் போட்டுக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டுன்னு வேணாலும் போட்டுக்கலாம். 600 210 260. இப்போ புதுசாக வந்து தேர்ட் ஒன் இல்லையா, இப்படி போட்டுக்கலாம். 1600 2.10 3360. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கு நம்மகிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம டோட்டல் பண்ணி சொல்லிடலாம். 17%. ஓகேவா? ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுங்க? 2200 யூனிட்ஸு. இதோட ப்ரைஸ் போடணுங்கிறது இல்லை, நாட் நெசசரி. இதோட டோட்டல் பண்ணும்போது 1260 + 3360 போடும்போது 4620. ஓகேங்களா? அப்போது க்ளோசிங் ஸ்டாக் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோங்க? 2200 குவான்டிட்டி 4600 வேல்யூ. ஓகேவா? இவ்வளோதான். ஸோ இது ஒரு 5 மார்க்ஸ் சம்ஸில் கூட கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.